ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ALS ஃபேமிலி டைரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 3/4 கிலோ அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கீங்க. நான் நார்மல் ரைஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்: பிரியாணியில் 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 4, ஸ்டார் அனீஸ் 2, பட்டை 4 துண்டு, கிராம்பு 6, கடல் பாசி கொஞ்சமாக எடுத்துருக்கீங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 400 கிராம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. தக்காளி 400 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. காளான் 400 கிராம் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கீங்க. பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி புதினாவும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம டிஷ்குள்ளே போகலாம் வாங்க. குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு 100 ml கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதோட கலர் பொன்னிறமாக சேஞ்ச் ஆகணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சுங்க. நாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 75 கிராம் இஞ்சியும் 40 கிராம் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுபடணுங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் மசிஞ்சு வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சு. கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் இங்கே 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூடவே 1/2 லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸை தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான வாட்டரையும் சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு சரி பார்த்துட்டு குக்கரை லிட் போட்டு மூடி வச்சுருங்க.
விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பாடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான காளான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.